கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீதிமான்கள் எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை. தேவன் நீதிமான்களை பாதுகாக்கிறார். இயேசு கிறிஸ்து கூட சிலுவையில் 2 அறையப்பட்ட கல்லர்கள் கால்கள் எலும்பை மாத்திரம்தான் முறிக்கப்பட்டதை வச்சு இயேசு கிறிஸ்துவுடைய கால்களை முறிக்கப்படுவதில்லை. ஏனென்றால் அவர் ஒரு நீதிமான். இப்பொழுது நிறைய பேருக்கு ஆக்சிடெண்ட் ஆகி கால் உடைஞ்சு கை உடைஞ்சி இது மாதிரி எலும்புகள் முறிக்கப்படுதே. அப்போ அவங்க பாவிகளா? ஆமாம், நாம் பாவிகள் தான். ஆண்டவர் அப்படியே விட்டு விடாமல் நம்மளை என்ன செய்கிறார்? காயப்படுத்துகிறார், அடிக்கிறார், கட்டுகிறார், குணமாக்குகிறார் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களை, நம்மளை சுத்த பொண்ணாய் மாற்றி பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை தகுதியுள்ளவர்களாய் மாற்றுகிறார் தேவன். ஒரு ஊழியருடைய அம்மா படுக்கையில் இருந்தாங்களாம் கடைசி காலத்தில். அப்போது அந்த ஊழியருக்கு தன்னுடைய அம்மா இப்படி படுக்கையில் மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு, ஆண்டவரே, எங்கள் அம்மாவுக்கு ஏன் இப்படி நடந்தது என்று அவர் ஆண்டவர்கிட்ட சத்தமாக அவர் ஜெபிச்சாராம். அப்போ அவங்க அம்மா கூப்பிட்டுட்டு சொன்னாங்களாம், நீ ஆண்டவரை ஒன்றும் சொல்லாதே. உனக்கு அம்மாவா உனக்கு நல்லவங்களா தெரியலாம், ஆனால் என் தேவனுக்கு என் உள்ளத்தை நன்றாக தெரியும். நான் யார் என்று. ஆண்டவரை என்னை புடமெடுத்து கொண்டே இருக்கிறார், என்னை சரிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவரை ஒன்றும் சொல்லாதே என்று சொன்னாங்களாம். எனக்கு அன்பானவர்களை, எவ்வளோ அழகாக இருக்கிறது இல்லையா? ஆண்டவர் நம்மளை சரிப்படுத்தி பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு சில காரியங்களை அனுமதிக்கிறார். சரிங்களா? நீங்கள் நீதிமான்களாக இருந்து ஆண்டவருடைய பாதுகாப்பு கருத்துக்குள்ளே இருங்க என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.